ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 8. நம்மளுடைய மூத்த ஆடு வெள்ளையம்மா என்ன ஸ்டேட்டஸில் இருக்கா, அவருடைய உடல்நிலையில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆடு இங்கே தான் மேய்ஞ்சிட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னு வருது. வழக்கம் போல் சாப்பிட கொடுத்தாச்சு. உடல் மடி கொஞ்சம் இறங்கினது போல தான் தெரியுது. முட்டை வருது பாருங்க. அதோட பேக் சைடு ஃபோட்டோ எடுக்க போனால், வீடியோ எடுக்க போனால் தெரியுது நல்லா. அதுக்கு ஆக்சுவலாக மடியில் எனக்கு எதுவும் பெருசாக சேஞ்சஸ் தெரிலைங்க. முடியல இன்னும் கொட்ட ஆரம்பிக்கல. ஆனால் அந்த ஷேப் மட்டும் கொஞ்சம் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கு. நகர்ந்துகிட்டே இருக்கு. கட்டிட்டு உங்களுக்கு திருப்பி கூப்பிட்றேன், கால் பண்ணி கட்டிட்டேன். அதை அதோட உறுப்பு கொஞ்சம் லைட்டாக பெருசான மாதிரி தெரியுதுங்க. பெருசாக ரொம்ப பெரிய சேஞ்செலாம் இல்லை, லைட்டாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது கொஞ்சம் அப்பப்போ சோர்ந்து படுக்குது, மேய்ஞ்சிக்குது டைமுக்கு. ஆனால் அது சோர்ந்து நிறைய நேரம் படுத்துட்டு அசை போடுற மாதிரியே இருக்குது. சைட்லேயும் கூட மடி தெரிய ஆரம்பிக்குது. கோவம் வருது. அதை வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னாவே கோவம் வருது. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம். இங்கேருந்து இருந்தாலும் இதுக்கு இவ்வளோ கோபம் ஆகாதுங்க. நேற்று பார்க்கும்போது அந்த ஃபுல் காம்பும் கொஞ்சம் செவந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி அப்படி எதுவும் தெரியல. இன்றைக்கி எதுவும் அப்படி தெரிலைங்க. செம்ம கடுப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம், வீடியோ எடுக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி முட்டை வருது. பார்த்தீங்களா? ஓகே, நிறைஞ்ச மாதிரி தாங்க இருக்குது வயிறு. ஒன்றும் குழி விழுந்த மாதிரியும் தெரியல. பின்னாடியும் வால்கிட்டையும் அந்த குழி விழுவில். மடியும் கிட்டத்தட்ட 90%, 95% நேற்று பார்த்த மாதிரியே தான் இருக்குது. இன்றைக்கி நான் கவனித்த ஒரு சேஞ்சஸ் என்னென்னா, இன்றைக்கி நிறைய நேரம் படுத்துக்குது நிறைய நேரம். வெயிட் தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் அதிகமாக, வெயிட் அதிகமாக தான் நடக்க முடியலன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலாக கொஞ்சம் மூத்த ஆடுங்கிறதுனால கால் கூட அப்பப்போ நொண்டும். வெயிட் தாங்க முடியாமல் அப்பப்போ உட்காந்துக்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு சேஞ்சஸ் நான் இன்றைக்கி பார்த்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நம்ம நாளைக்கு பார்ப்போம். டே 9 பார்ப்போம். அப்போ என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நினைஞ்சிருங்க. மறுபடியும் பார்ப்போம் நாளைக்கு.